அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். வாழ்க்கை ரகசியத்தை உணர்த்துற மாதிரி சுவாரஸ்யமான ஒரு எருமை மாட்டோட கதையை பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் எருமைக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சான். கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காக அது நேரடியாக போய் நின்ன இடம் கைலாசம். கழுத்தில் பாம்பு படமெடுத்து நிற்க தியானத்தில் அமர்ந்திருந்த சிவன் மெல்ல கண் திறந்து பார்க்குறாரு. வந்திருக்கிறது எருமை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஏன் வந்திருக்குது அப்படிங்கிற காரணமும் அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சுற்றி இருக்கிற பூத கணங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, வந்தாயா எருமையே, வா, எப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. எருமைக்கு கோபம் குறைஞ்ச பாடில்லை. ஆயினும் நீங்கள் கேட்டதன் பின் பதிலுரைக்காமல் இருத்தல் தகுமோ, அதனால் சொல்லித்தான் தீர வேண்டும் எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை ஏன் இப்படி படைச்சிங்க? பூலோகத்தில் மானுடர்கள் எங்களை சுத்தமாக மதிக்கிறதே இல்லை. நாளும் அவர்களது பொல்லா சொற்களில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம். நாங்கள் சேத்துல புரண்டுட்டு இருக்கிற எருமைகளே, மந்த புத்தி உடைய எருமைகளே, எருமை மாட்டில் மழை பெஞ்சா போல, எருமை போல அசையா ஜென்மமே, சூடு சொரணை இல்லாத எருமைகளே, இப்படின்னு எப்படியெல்லாம் எங்களை மனுஷங்க திட்டுறாங்க தெரியுமா? நினச்சாலே கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் மனம் புழுங்கி புழுங்கி சாகுது. நாங்கள் அப்படி என்ன பாவம் செஞ்சிட்டோம், இப்படி ஒரு பேர் வாங்க அப்படின்னு புலம்பி தள்ளிடுச்சு. எம்பெருமான் தமக்குள்ளேயே புன்னகைத்து கொண்டவராக எருமையை நோக்கி இப்படி சொன்னார். என்ன கூட சுடுகாட்டில் ஆடுபவன், பிணம் எரித்த சாம்பல் பூசி திரியிறவன், கபால ஓட்டில் பிச்சை எடுப்பவன் என்று மனுஷங்க பல பேர் சொல்வதுண்டு அப்படின்னு சொல்கிறாரு. எருமை அவரது பகடியை கவனிச்சது போலவே தெரியல. ஐயனே, உங்கள் அருமை அறியாதவர்கள் கிடக்கிறாங்க, அவர்களை விடுங்க, எங்களுக்கு ஆறாத மற்றொரு ரணம் உண்டு. பசுக்களுக்கும் எங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அவை தரும் பாலும் வெண்மையாத்தான் இருக்கு, நாங்கள் தர்ற பாலும் வெண்மையாத்தான் இருக்கு. ஆனால் இந்த மட மானுடர்கள் அவைகளை மட்டும் புனிதங்கிற பேரில் போற்றி புகழ்றாங்க. கோமியத்தை பிடிச்சு வீட்டு மூளை முடுக்கெல்லாம் தெளித்து பரிமள வாசம்னு மெச்சிக்கிறாங்க. ஆனால் எங்களை வீட்டுக்குள்ளே நுழையவே அனுமதிக்கிறது இல்லை. எப்போது பார்த்தாலும் மந்த புத்தி எருமை அப்படின்னு சொல்லி கரிச்சு கொட்டுறாங்க. இதிலிருந்து நாங்கள் விடுபடணும். நாங்களும் பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்படணும். பரம்பொருளான உங்களால் முடியாதது ஏதாவது இருக்கா? எங்களை தயவு செஞ்சு பசுக்களுக்கு இணையாக மாற இக்கணமே நீங்கள் வரமளிக்கணும் அப்படின்னு சிவன் கிட்ட கோரிக்கை வச்சது எருமை. இதழ்களில் நெளியும் புன்னகையோட சாந்த ஸ்வரூபியாக எருமை சொன்னதை செவிமடுத்த ஈசன் அதை காத்தருளும் அபய முத்திரையுடன் எருமையை ஆசீர்வதிச்சு, எருமையே, பிரம்மனோட படைப்பில் அனைத்து உயிர்களுமே சமமானவை. ஒன்றில் உயர்வும் பிரிதொன்றில் தாழ்வும் எப்போதுமே இல்லை. உன் கோரிக்கை நியாயமானது தான். ஆதலால் அதை நிறைவேற்ற நான் முயற்சிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். கொடுத்தா நான் உன்னை பசுக்களுக்கு இணையாக மானுடர் மதிக்கும்படியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான். எருமைக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. உத்தரவிடுங்கள் சிவபெருமானே அப்படின்னு சொல்லுது. சிவபெருமான் சொல்கிறாரு, பூலோகத்தில் பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னா, நீ இன்னையிலிருந்து சேத்துல புரள்ற உன்னோட இன்பத்தை கைவிட்டுடணும். சொந்த ஆசையிலோ அல்லது சூழ்நிலை காரணமாகவோ நீ இனி எப்போதுமே சேத்துல அமிழ்ந்து புரளக்கூடாது. இந்த உத்தரவாதம் மட்டும் எனக்கு கொடுத்தேன்னா, நாளை முதல் பூலோகத்தில் எருமைகளும் பசுக்களும் ஒரே விதத்தில் மதிக்கப்பட வேண்டும்னு நான் வரமளிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. எம்பெருமானோட கருணையில் முகம் பூரிச்சாலும் எருமைக்கு அவர் கேட்ட உத்தரவாதம் நடுமண்டையில் கல்லை தூக்கி போட்டது போல இருந்தது. எருமை அப்படியே திகச்சு போயிடுச்சு. பின் எம்பெருமானை நோக்கி, சர்வேஸ்வரா, நீங்கள் கேட்கும் உறுதிமொழியை என்னால் தர இயலாது. மானுடர்களோட மதிப்பு மரியாதைக்காக என்னால் என்னோட சிற்றின்பத்தை பலி கொடுக்க முடியாது. சேத்துல புரள்வது எருமைகளான எங்களுக்கு கோடானு கோடி இன்பங்களில் ஒன்று. அதை தாரவாத்து கொடுத்துட்டு பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட்டு நாங்கள் பெறப்போவது ஏதும் இல்லை. என் கோபத்தின் மீதே எனக்கு இப்போ கோபம் வருது. உங்களோட ஆசி போதும், எனக்கு வரம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு புறமுதுகிட்டு ஓடி போயிடுச்சு. நடந்தது அத்தனையும் கவனிச்சிட்டு இருந்த நந்தி தேவரும் பூதகணங்களும் எம்பெருமான் பக்கத்தில் வந்து, மகாதேவரே, எருமையோட கோரிக்கையில் தவறென்ன இருக்குன்னு கேட்டாங்க. ஜடை முடியில உச்சி பிறைநிலா பளீரென ஒளிவிட மந்தகாச புன்னகையோட அவர்களை நோக்கிய நீலகண்டர்,
கோரிக்கையில் தவறில்லை நந்தி, அந்த கோரிக்கையை அடைவதற்கான முயற்சியில தான் தடை. எருமை முடிவெடுத்து விட்டது, சேற்றில் புரள்வதுதான் தனக்கு இன்பம் என. அப்படி இருக்கையில் மானுடர்கள் அதை குளிப்பாட்டி பூஜித்து நடுவீட்டில் கொண்டு வைக்க நினைத்தாலும் அதன் நினைவெல்லாம் சேற்றை தேடி கண்டடைவதாகத்தான் இருக்கும். நினைவில் எப்போதும் சேற்றை தேடும் எருமைய மானுடர் எப்படி பூஜிப்பர்? எருமை சேற்றை கைவிட முடியாததோடு தமக்கு நிஜமான இன்பம் மானுடர்களின் மரியாதையில் இல்லை அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்குச்சு. இதுதான் தன்னையே அறிந்த நிலை. இந்த நிலையை மனிதர்கள் அடைவார்களாயின் அவர்களுக்குள்ள போட்டி பொறாமை அப்படிங்கிறதே இல்லாம நீங்கிவிடும். வாழ்வோட ரகசியம் இதுதான். ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தான் அறிந்து செயல்பட்டா அதற்குண்டான வெற்றிக்கும் தோல்விக்கும் தானன்றி வேறொருவரும் காரணம் இல்லை அப்படிங்கிறதையும் உணர்ந்துருவாங்க. அதோட வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும்னா எதையாவது தியாகம் செய்தே தீர வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. அந்த தியாகத்தை செய்து வாழ்வின் அடுத்த படிக்கு முன்னேற எருமைக்கு மனமில்லை. அதனால அது தனது வழக்கமான நிலையிலேயே நீடிக்கிறது என்றும் ஈசன் சொன்னார். இனிமேல் அதற்கு தன்னை பற்றிய சுய மதிப்பீட்டில் மனக்குறை இருக்காது என்று புன்னகையுடன் நிஷ்டையில் ஆழ்ந்து போனார் மூவுலகையும் பரிபாலிக்கும் எம்பெருமான் ஈசன். வாழ்க்கையோட ரகசியத்தை இந்த கதை மூலமா நாம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.